மூன் செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். பாலியல் பலாத்கார வழக்கில் சிறுமிகள் அடையாளம் காட்டியதால் 9 போலீசாரை கைது செய்ய ஐஜி உத்தரவு. உயர்நீதிமன்றத்தில் ஓரிரு நாளில் அறிக்கை தாக்கல். கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகல கொண்டாட்டம். தேவாலயங்களில் நடைபெற்ற நள்ளிரவு திருப்பலிக்கு பின்னர் நண்பர்களுக்கு வாழ்த்து. ஞாயிற்றுக்கிழமையன்று யுஜிசி நெட் தேர்வு. 7 மையங்களில் 5500 பேர் பங்கேற்பதால் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரம். இனி விரிவான செய்திகள். பாலியல் பலாத்கார வழக்கில் தொடர்புடைய 9 போலீசாரை சிறுமிகள் அடையாளம் காட்டியுள்ளதால் அவர்களை கைது செய்ய ஐஜி உத்தரவிட்டுள்ளார். புதுவையில் சிறுமிகளை சிலர் கட்டாயப்படுத்தி விபச்சாரத்தில் ஈடுபடுத்துவதாகவும் இதில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படியும் குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்பின் தலைவி வித்யா ராம்குமார் கடந்த ஏப்ரல் மாதம் டிஜிபியிடம் புகார் மனு அளித்தார். இதையடுத்து டிஜிபி உத்தரவின் பேரில் விபச்சார கும்பலிடமிருந்து 3 சிறுமிகளை சிஐடி போலீசார் மீட்டனர். விபச்சார புரோக்கர்கள் புஷ்பா, அருள்மேரி, ரகுமான் கான் உட்பட 9 பேரை கைது செய்தனர். விசாரணையில் அரசியல்வாதிகள் மட்டுமின்றி போலீஸ் அதிகாரிகள் சிலரும் அந்த சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் செய்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் யுவராஜ், சுந்தர் உள்ளிட்ட 8 போலீசார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இது தொடர்பான வழக்கு சென்னை ஐகோர்ட்டில் நீதிபதி பிரகாஷ் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி சிறுமிகளை பலாத்காரம் செய்த போலீசாரை பெண் நீதிபதி முன்னிலையில் அடையாள அணிவகுப்பு நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிட்டார். இதையடுத்து புதுவை முதன்மை குற்றவியல் நீதிபதி விஜயகுமார் முன்னிலையில் வீடியோ கான்பரன்சிங் மூலம் போலீசாரின் அணிவகுப்பு நடந்தது. அப்போது பாதிக்கப்பட்ட 2 சிறுமிகள் தங்களுடன் வந்ததாக 9 போலீசாரை அடையாளம் காட்டினர். பின்னர் இது குறித்த அறிக்கை சென்னை ஐகோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்டது. அடையாள அணிவகுப்பின் போது 9 பேரை சிறுமிகள் அடையாளம் காட்டியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து இவர்கள் 9 பேரையும் கைது செய்ய ஐஜி பிரவீர் ரஞ்சன் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே சம்பந்தப்பட்ட 9 போலீசாரும் தலைமறைவாகி உள்ளனர். அவர்களை கைது செய்ய சிஐடி போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். புதுவையில் கிறிஸ்துமஸ் பண்டிகை வியாழக்கிழமை கோலாகலமாக கொண்டாடப்பட்டதை முன்னிட்டு புதுவையில் உள்ள அனைத்து ஆலயங்களிலும் நள்ளிரவில் சிறப்பு திருப்பலி பூசை நடைபெற்றன. இயேசு பிறப்பு எனப்படும் கிறிஸ்துமஸ் பண்டிகை உலகம் முழுவதும் வியாழக்கிழமை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி அனைத்து கிறிஸ்துவ தேவாலயங்களிலும் புதன்கிழமை நள்ளிரவு 12 மணிக்கு சிறப்பு திருப்பலி பூசைகள் நடைபெற்றன. புதுவை மிஷன் வீதியில் ஜென்மராக்குனி மாதா பேராலயத்தில் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் தலைமையில் கூட்டுப்பாடல் திருப்பலி நடைபெற்றது. இதேபோல் நெல்லித்தோப்பு புனித விண்ணரசி ஆலயம், ரயில் நிலையம் அருகில் உள்ள இருதய ஆண்டவர் ஆலயம், ஆட்டுப்பட்டி அந்தோணியர் ஆலயம், முத்தியால்பேட்டை, தாகூர் நகர், ரெயின்போ நகர், தட்டாஞ்சாவடி, ரெட்டியார்பாளையம், வில்லியனூர், அரியாங்குப்பம், உப்பளம் உட்பட அனைத்து பகுதிகளிலும் உள்ள கிறிஸ்துவ தேவாலயங்களில் புதன்கிழமை நள்ளிரவு சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன. இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கொட்டும் பணியையும் பொருட்படுத்தாமல் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். திருப்பலி பூசைக்கு பின்னர் கிறிஸ்தவர்கள் தங்களின் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இதேபோல் வியாழக்கிழமை காலையும் அனைத்து ஆலயங்களிலும் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலி பூசை நடைபெற்றது. இதிலும் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் தட்டாஞ்சாவடியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் திருப்பலிக்கு பின்னர் முதல்வர் ரங்கசாமி அங்கிருந்த மக்களுடன் கேக் வெட்டி கொண்டாடினார். இது போன்ற பழக்கத்தை அவர் பல ஆண்டுகளாக கடைபிடித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருக்கனூர் அருகே சாலையோரத்தில் இருந்த புளிய மரத்தில் தனியார் பஸ் மோதியதில் அதில் பயணம் செய்த 20க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். விழுப்புரத்தில் இருந்து புதுவை நோக்கி சென்ற பஸ் இன்று பகல் 11 மணிக்கு தனியார் பஸ் ஒன்று திருக்கனூர் அருகே உள்ள கூனிச்சம்பட்டு என்ற இடத்தில் புளிய மரத்தில் மோதி விபத்துக்கு உள்ளானது. இதனால் பஸ்ஸில் பயணம் செய்த 20க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். புதுவையில் வருகிற ஞாயிற்றுக்கிழமை யுஜிசி நெட் தேர்வு நடைபெற இருப்பதால் இதில் 5500 பேர் பங்கேற்கின்றனர். யுஜிசி நெட், JRF ஆகிய தேர்வுகள் வரும் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரியில் நடக்க உள்ளது. இந்த தேர்வுகளை 7 மையங்களில் நடத்த புதுவை பல்கலைக்கு மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அறிவுறுத்தியுள்ளது. இதன்படி முத்தியால்பேட்டை பாரதிதாசன் மகளிர் கல்லூரி, வில்லியனூர் ஆச்சாரியா பொறியியல் கல்லூரி, லாஸ்பேட்டை பாத்திமா மேல்நிலைப்பள்ளி, காந்தி வீதி பெத்துச்சேமினார் மேல்நிலைப்பள்ளி, பாக்கமுடையான்பட்டு இதயா கலை அறிவியல் கல்லூரி, வில்லியனூர் ஆச்சாரியா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, ரெட்டியார்பாளையம் போப்
போப் ஜான்பால் கல்வியியல் கல்லூரி ஆகிய மையங்களில் 5583 மாணவர்கள் இந்த தேர்வை எழுதுகின்றனர். தேர்வுகளை எழுதும் மாணவர்கள் புதுவை பல்கலைக்கழக இணையதளம் மூலமாக தேர்வு மையம் பதிவு எண் மற்றும் தேர்வு தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்ளலாம். தேர்வு தொடர்பாக மேலும் விவரங்களை UGC நெட் தேர்வுகளுக்கான ஒருங்கிணைப்பாளர் மொஹந்தியை தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணை குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். புதுவையில் மத்திய பல்கலைக்கழகம் காலாப்பட்டில் அமைந்துள்ளது. இங்கு 8000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். பல மாதங்களுக்கு முன்பு தமிழ்துறையை சேர்ந்த மாணவரை அறையில் வைத்து பூட்டி பேராசிரியர் மற்றும் பாதுகாவலர்கள் தாக்கியது, பல்கலைக்கழக பேராசிரியர்களை உயர் பதவியில் அமர்த்தியது உள்ளிட்ட பல்வேறு புகார் சம்பந்தமாக பல்கலைக்கழக ஆசிரியர்களும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்களும் மாணவர்களும் தனித்தனியே மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறைக்கு மனு அனுப்பியிருந்தனர். இதையடுத்து மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை புதுவை பல்கலைக்கழகத்தில் இது தொடர்பாக விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு 2 பேர் அடங்கிய கமிட்டியை அமைத்தது. இதையடுத்து அந்த கமிட்டியினர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பல்கலையில் ஆய்வு நடத்தினர். இதற்கிடையே அந்த கமிட்டியில் இருந்து ஒருவர் விலகியதால் ஓய்வு பெற்ற TAG பாலச்சந்திரன் தலைமையில் இம்மாதம் தொடக்கத்தில் மீண்டும் விசாரணை நடத்தப்பட்டது. பின்னர் நேற்று முன்தினம் விசாரணை நடந்தது. தொடர்ந்து நேற்றும் 2வது நாளாக துணைவேந்தர் சந்திரா கிருஷ்ணமூர்த்தியிடம் குழுவினர் விசாரணை நடத்தினர். புதுவையில் வயல்வெளிகள் மற்றும் நீர்நிலை பகுதியில் வலை விரித்து பறவைகளை வேட்டையாடுபவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். புதுவையில் வடகிழக்கு பருவமழைக்கு பின்னர் நாரை, மடையான், கொக்குகள் போன்றவை இரை தேடி வயல்வெளிகளுக்கு அதிகமாக வர துவங்கியுள்ளன. இதனை சிலர் வலை விரித்து பிடித்து செல்வதாக வனத்துறையினருக்கு தகவல் வந்ததை அடுத்து வனத்துறையினர் வயல்வெளி பகுதியை கண்காணித்தனர். இதனை கண்டவர்கள் அங்கிருந்து தப்பியோட அருகில் சென்று பார்த்த வனத்துறையினர் வலையில் சிக்கிய நாரைகள், மடையான்கள் மற்றும் கொக்குகளை மீட்டு மீண்டும் வானில் பறக்கவிட்டனர். பருவநிலை காரணமாக நீர்நிலைகள் அதிகமாக உள்ள பகுதியில் உள்ள மீன்கள் மற்றும் புழுக்களை உணவாக உட்கொள்ள பறவைகள் அதிகமாக வருவதை குறிவைக்கும் கும்பல் இவற்றினை வலை விரித்து மயக்க மருந்துகள் வீசியும் பிடித்து வருவது கிராம பகுதியில் அதிகரித்துள்ளது. வனத்துறையினர் நாள்தோறும் இதுபோன்ற கிராம பகுதிகளில் அடிக்கடி சோதனை மேற்கொண்டால் இரை தேடி வரும் பறவைகள் வேட்டையாடப்படும் நிலைமை மாறும் என்று இயற்கை ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். குவியலாக கொட்டப்பட்டு வரும் மருத்துவ கழிவுகள், தொற்று நோய் அபாயம் குறித்து ஆய்வு. விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்றன. புதுவை ஊசுட்டேரி பகுதியில் கொட்டப்பட்டு வரும் மருத்துவ கழிவுகள் குறித்து அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர்.
புதுச்சேரி மாநிலத்தின் முக்கிய நீராதாரமாக விளங்கும் உசுட்டேரியில் சமூக விரோதிகள் மருத்துவ கழிவுகளை கொட்டிச் சென்றதால் சமூக ஆர்வலர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து உடனடியாக மாசு கட்டுப்பாடு துறையினருக்கு தகவல் அளித்தனர். இளநிலை பொறியாளர் பிரபு தலைமையில் அதிகாரிகள் கழிவுகள் கொட்டப்பட்ட இடத்திற்கு வந்து ஆய்வுகளை மேற்கொண்டனர். அப்பகுதியில் கொட்டப்பட்டுள்ளது மருத்துவ கழிவுகள் தான் என்பதையும் உறுதி செய்தனர். மேலும் அவற்றின் தன்மை குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்கு மாதிரிகளையும் எடுத்துச் சென்றனர். புதுவையில் இரவு நேரங்களில் மக்களை குளிர் வாட்டி வதைப்பதால் ஸ்வெட்டர்கள், தொப்பிகள் விற்பனை சாலை ஓரங்களில் அதிகரித்துள்ளது. கார்த்திகை மாதம் துவங்கியதுமே கொட்டும் பனி காரணமாக மக்களை குளிர் வாட்டி எடுக்க துவங்கிவிடும். இந்த ஆண்டு கார்த்திகை மாதத்திற்கு முன்னதாக பெய்த மழையினால் குளிரை மக்கள் அதிகமாக உணர முடியவில்லை. இந்நிலையில் கடந்த மாதம் பெய்த மழைக்கு பின்னர் குளிரின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டதால் இரவு மட்டுமின்றி பகல் நேரத்தில் கூட வெளியில் செல்பவர்கள் அதற்கான முன்னேற்பாடுகளுடன் செல்வதை காண முடிகிறது. இதனால் சாலை ஓரங்களில் வெளி மாநிலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்டுள்ள உள்ளன் ஸ்வெட்டர், ஸ்கார்ப், மங்கி குல்லா, மப்ளர் மற்றும் காதுகளை மறைக்கும் இயர்பேட் போன்றவைகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. துணிக்கடைகளில் இது போன்ற குளிர் தடுப்பு ஆடைகள் விற்பனையானாலும் சாலையோரங்களில் விதவிதமாக விலை குறைவாக விற்பனை செய்யப்படும் பொருட்களை வாங்குவதில் தான் மக்கள் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். கிறிஸ்துமஸ் விழாவினை ஒட்டி பாட்டாளி மக்கள் கட்சியினர் தொண்டர்களுடன் கேக் வெட்டி மகிழ்ந்தனர். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் முதலியார்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் கிறிஸ்துமஸ் விழா கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இதில் மாநில செயலாளர் கோபாலகிருஷ்ணன், துணை செயலாளர் வடிவேலு, பொருளாளர் முகமது யூனுஸ், செய்தி தொடர்பாளர் ராஜசேகர், கணபதி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுவை அருகே உள்ள புதுக்குப்பத்தில் அங்கன்வாடி கட்டிடத்தை அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன் ஆகியோர் திறந்து வைத்தனர். ஒருங்கிணைந்த குழந்தைகள் நலத்திட்டம் 3 அரியாங்குப்பத்தின் கீழ் இயங்கும் புதுக்குப்பம் அங்கன்வாடி மையத்திற்கு புது கட்டிடத்தை நல அமைச்சர் ராஜவேலு மற்றும் மின்துறை அமைச்சர் தியாகராஜன் ஆகியோர் திறந்து வைத்தனர். கட்டிடம் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம், நாடாளுமன்ற உறுப்பினர் நிதி உதவியில் கட்டப்பட்டது. மைய திறப்பு விழாவில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் திருமதி மீனா குமாரி, திட்ட அதிகாரி திருமதி கோமதி, ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவை முருங்கம்பாக்கத்தில் தேசிய நுகர்வோர் தின விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி பரிசுகள் வழங்கி பாராட்டினார். பயனாளிகளுக்கு அரசின் உதவித்தொகைகள் வந்தவுடன் தகவல் தெரிவித்து விரைந்து கிடைக்க வங்கிகள் ஆவணம் செய்ய வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுவை அரசு குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை சார்பில் தேசிய நுகர்வோர் தின விழா முருங்கம்பாக்கம் மல்லிகா திருமண நிலையத்தில் நேற்று நடந்தது. துறை இயக்குனர் பிரியதர்ஷினி வரவேற்றார். சபாநாயகர் சபாபதி வாழ்த்துரை வழங்கினார். நுகர்வோரின் கடமைகள், உரிமைகள் குறித்து தன்னார்வ நுகர்வோர் அமைப்பினர் பேசினர். விழாவுக்கு தலைமை தாங்கிய முதல்வர் ரங்கசாமி நுகர்வோர் உரிமைகள் குறித்து நடத்தப்பட்ட கட்டுரை பேச்சு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினார். பின்னர் நுகர்வோர் அமைப்புகளுக்கு நினைவு பரிசுகள் வழங்கினார். குடிமைப்பொருள் வழங்கல் துறை துணை இயக்குனர் தங்கசாமி நன்றி கூறினார். விழாவில் பாலன் எம்எல்ஏ, பிஆர்டிசி சேர்மன் ஞானசேகரன், மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கழக சேர்மன் பாண்டியன், துறை உதவி இயக்குனர் அன்பழகன், கண்காணிப்பாளர் ராமச்சந்திரன், தாசில்தார் ரவிச்சந்திரன் மற்றும் அதிகாரிகள், ஊழியர்கள், சுய உதவி குழுவினர் கலந்து கொண்டனர்.
அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் இரவில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். பாலியல் பலாத்கார வழக்கில் சிறுமிகள் அடையாளம் காட்டியதால் 9 போலீசாரை கைது செய்ய ஐஜி உத்தரவு. உயர்நீதிமன்றத்தில் ஓரிரு நாளில் அறிக்கை தாக்கல். கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகல கொண்டாட்டம். தேவாலயங்களில் நடைபெற்ற நள்ளிரவு திருப்பலிக்கு பின்னர் நண்பர்களுக்கு வாழ்த்து. ஞாயிற்றுக்கிழமையன்று யுஜிசி நெட் தேர்வு. 7 மையங்களில் 5500 பேர் பங்கேற்பதால் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.